வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா கல்வி நோக்கங்கள். கல்வி நோக்கங்கள் என்ன, நம்ம வந்து கல்வி எதுக்கு படிக்கணும், அதோட நோக்கம் என்ன, ஏதோ நம்ம வந்து ஒரு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை பற்றி இதில் பார்ப்போம். சரியா? கல்வி நோக்கங்கள். கல்வி அப்படின்னா என்னென்னா, நமக்கு உள்ளார்ந்து இருக்கிற விஷயத்தை வெளிக்கொணர்வதற்கு நமக்கு பயன்படுற ஒரு விஷயம் தான் என்னது கல்வி. நல்ல ஆற்றல்களையும் வளர்ப்பதற்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. சரியா? அப்புறம் குழந்தைகளிடமும் மனிதனிடமும் அவளது உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றினை வந்து ஒரு சிறப்புமிக்க பண்பாக வெளிக்கொணர்றதுக்கு நமக்கு வந்து கல்வி வந்து இன்றியமையாததாக இருக்குது, ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கல்வி நோக்கங்கள் பிரிவுகள் வந்து 8 சொல்கிறாங்க. என்னெல்லாம் அப்படின்னா தொழில் நோக்கம், அறிவு நோக்கம், பண்பாட்டு நோக்கம், இசைந்த வளர்ச்சி நோக்கம், ஒழுக்க நோக்கம், ஆய்வு நோக்கம், சமூக நோக்கம், தனித்தன்மை நோக்கம். இப்போது இந்த பிரிவுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொழில் நோக்கம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பிரெட் அண்ட் பட்டர் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு பிற்காலத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து தொழில் முன்னேற்றம், அதாவது தொழில் சார்ந்து ஏதோ படிக்க போகிறோம் அப்படின்னா அதற்கு நமக்கு வந்து உரிய படிப்பு நமக்கு எப்போ இருந்திருக்கணும், படிக்கும் போதே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலை செய்வதற்கு வாழ்க்கை நடத்த தேவையான அறிவும் திறனும் ஒரு மாணவனுக்கு இருக்கணும். இது பற்றி சொல்கிற விஷயங்கள் தான் என்னது அப்படின்னா தொழில் நோக்கம். அடுத்தது அறிவு நோக்கம். இது ஆங்கிலத்தில் வந்து நாலேஜ் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியின் இறுதி நோக்கம் அறிவு பெறுதல். அதாவது ஒரு கல்வி நீ கற்றுக்கிற அப்படின்னா அதில் இறுதி நோக்கம் என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து ஒரு அறிவு, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சார்ந்த ஒரு அறிவை வந்து நீ என்ன பண்ணிக்கணும், பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன ஆகும், உன்னோட வாழ்க்கை மதிப்பினை உயர்த்த இன்றியமையாததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பண்பாட்டு நோக்கங்கள். இதனை வந்து ஆங்கிலத்தில் கல்ச்சுரல் எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பாட்டு நோக்கம்னா என்ன, நம்மளோட பண்பாடு அதை வந்து வளர்க்குற அளவுக்கு நமக்கு என்னது இருக்கணும், கல்வி நோக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம பண்பாடு இல்லாமல் பிற பண்பாட்டையும் நம்ம வந்து இப்போ வந்து நல்லாவே அறிஞ்சுக்கிறோம் அப்படி தானே. அப்போ நம்ம பண்பாடு தன்மையை வந்து நல்லா முழுமையாக நடந்துக்கணும், அதன் வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதும், அது வந்து வளர்ச்சியின் பண்பாடு வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றியான குறிப்பை தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இசைந்த வளர்ச்சி நோக்கம், ஹார்மோனியல்ஸ் டெவலப்மெண்ட் எய்ம். அதாவது குழந்தைகளோட உடல், மனம், அறிதிறன் இந்த 3ஐயும் வந்து ஒருங்கிணைத்து வளர்ப்பதே இசை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா திறன்களையும், மனநிலையிலையும் சரி, மன வளர்ச்சியும் சரி, இல்லைனா உடல் திறன் வளர்ச்சி, எந்த ஆளுமை பண்பு எல்லாமே அடங்கியிருக்குது எது அப்படின்னா ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் எய்ம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. அடுத்தது ஒழுக்க நோக்கம். ஒழுக்கம்னா உங்களுக்கே நல்லா தெரியும். வள்ளுவர் வந்து குறளில் கூட எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒழுக்க நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, மாரல் எய்ம். ஒரு கல்வியில் ஒரு மாணவன் வந்து ஒரு கல்வியை கற்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு நல்லொழுக்கம் இருக்கணும். நல்லொழுக்கம் அறப்பண்பு வளர்த்தாலே அவங்களுக்கு என்ன ஆகிடும், தன்னாலே அவங்களோட வளர்ச்சி வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஓய்வு நோக்கம், லெஷர் எய்ம். ஓய்வில் என்ன நோக்கம் இருக்க போகுது, ஓய்வு நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்ற வினாவுக்கு என்ன விடை தராங்க அப்படின்னா ஓய்வு எடுக்கிற நேரம் குறுகிய நேரமாக இருந்தாலும் அது வந்து பயனுடையதாக நம்ம செலவிடணும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. பயனுடையதுன்னா அதுவும் கல்வி சார்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், எப்போவுமே நமக்குரிய ஓய்வு நேரம்னாலே தூங்குறது. ஆனால் தூங்குறது மட்டும் கிடையாது, ஏதோ நமக்கு வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை பண்ணுறது அப்படின்னா கல்வி நோக்கத்தில் வந்து ஓய்வு நோக்கமாக அமைஞ்சிருக்கிற விஷயம். அடுத்தது சமூக நோக்கம்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சமூகத்தில் வந்து நம்மளோட பங்கு வகிக்கிறது தான் என்னது சமூக நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுடைய சமூக திறன்களை வந்து நன்கு வளர்ச்சி பெற உதவுகிறது. அதாவது நல்லா ஒரு நம்மளோட திறனை வந்து நல்லா வளர்ச்சி பெறுறதுக்கு உதவியாக இருக்கிறது. கல்வியின் முக்கிய நோக்கமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆத்தர்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. சரியா? தனித்தன்மை நோக்கம் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி எய்ம்ஸ் அப்படிங்கும்போது நம்ம தனிப்பட்ட விதமாக நமக்கு ஒரு நோக்கம் கல்வி நிலையில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தன்னறிவு, அதாவது சுயமாக அறிவு, அப்புறம் தன்னை உணர்ந்து கொள்ளுதல், செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி பற்றி நமக்கு நம்மளே கண்டிஷன் கொடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட தனித்தன்மைக்கு வந்து நம்ம ஒரு கட்டுப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் கல்வி சார்ந்த, அதுதான் இது தனித்தன்மை நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்த பாடமாக இருக்குது. நன்றி.